இப்போ இந்த பிளேட்டில் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் பிராண்ட் அது நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீன் கலர் பிளேட்டில் வந்து ஃபெமினயன் பேடை நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் ஃபெமினயனுக்கு மாறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆடலாம், பாடலாம், மலை ஏறலாம், பிறண்டு பிறண்டு படுக்கலாம் அப்படின்னு விளம்பரங்கள் வரும். நான் இதில் வந்து ஒரு 100 ml தண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிரிஞ்சியில் வந்து ஒரு 50 ml வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ 50 ml வாட்டர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஏன் 100 ml தண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ml பிளட்டு வந்து ஒரு நாளைக்கு வெளியே வரும். ஒவ்வொரு பெண்களுக்குமே பீரியட்ஸ் டைமில் ஒரு 30 ml ரத்தம் வந்து வெளியாகும். அப்போ அந்த உறிஞ்சிக்கிறதுக்கு இப்போ இன்றைக்கி பெண்கள் எல்லாருமே நம்ம படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை வீட்டில் இருந்தால் கூட அது நல்லா உறிஞ்சிக்கணும், லாக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணி வந்து வெளியாக்கக்கூடாது. இப்போ நான் 100 ml அப்ளை பண்ணியிருக்கேன். இது உறிஞ்சிக்கவே இல்லை, தண்ணி எல்லாமே வெளியே வந்துருச்சு. அப்போ நான் பேடை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஃபெமினயன் பேடில் அதே அளவு 100 ml தண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். இந்த 100 mlங்கிற விஷயம் வந்து என்னென்னா, தண்ணியோட டென்சிட்டி வந்து லிக்யூடு அந்த தன்மை வந்து அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால நான் 100 ml எடுக்கிறேன். இதே ரத்தம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 30 ml 40 ml வரைக்கும் நம்ம பேடு தாங்கிக்கும். அப்போது ரொம்ப நேரம் தாங்குது, பேடு வச்சுருக்கலாமான்னா வச்சுருக்கலாம். என்ன காரணம்னா, ஆனையான்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால நம்ம பேடை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டாம். பாக்டீரியாவை கில் பண்ணிடும் அந்த ஆனையான்கிற விஷயம். இப்போது இதில் 100 ml நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே அப்படியே வெளியே இருக்குது, எடுத்தால் இப்படி வெளியே வருது, இந்த மாதிரி வெளியாகுது. இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து ஒரு வண்டியில் நான் போகிறேன், நடக்கிறேன், நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா கையை வச்சு இப்படி பண்ணினீங்கனாக்க, இப்போ என்னோடய ஸ்கின் வந்து ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த கையெல்லாம் இப்படி ஈரம் இருக்கும். இந்த ஈர உணர்வோடு நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட என் கையில் வந்து ஒட்டலை. ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஈர உணர்வு இருக்குது, இங்கே ஈர உணர்வு இல்லை. அப்போ 3-4 பேட் பைசாக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம ஃபெமினைன் வந்து ஒரு பேடு எடுத்தாவே போதும். இந்த டெமோவில் அடுத்த லேயரை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு லேயராக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற இந்த லேயர் ஈர உணர்வையும் கொடுக்கும், அதே சமயம் ஒரு இரிட்டேஷன், இச்சிங். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் லேயர். இப்படி பிரிச்சிங்கன்னா அப்படியே இப்படி ரப்பர் மாதிரி வருது இல்லைங்களா? ஓகே, இது ஒரு பிளாஸ்டிக் லேயராகவே கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, பிளாஸ்டிக் லேயரு. இதை நம்ம நடக்கும் பொழுது என்ன ஆகுனா உராயுது. இப்போ 2 தொடையும் உராயும் பொழுது 2 சைடுமே வந்து புண்ணு வந்துடும், எரிச்சல் வந்துடும். உங்களுக்கு அந்த இடம் எல்லாம் ஒரு மாதிரி பேர்னிங் சென்ஸ் இருக்கும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு லேயர், இந்த பிளாஸ்டிக் லேயர். ஓகே, இது வந்து செகண்ட் லேயர். இந்த லேயர் வந்து ஒரு கலரிங் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசைக்கிள் நியூஸ் பேப்பர். இது ரீசைக்கிள். இப்போ நியூஸ் பேப்பர் நம்ம படித்து முடிச்சதையும் எடைக்கு போகும்போது அதை ப்ளீச் பண்ணி அதை ஒரு வெண்மையாக்கி அதுக்கு மேலே ஒரு கலர். இந்த கலர் எதுக்காக பண்ணியிருக்காங்க, இந்த ட்ராயிங் எதற்காக பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு பேரே பர்ஃப்யூம் லேயர். ஓகே, இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். அப்போ நம்ம இன்னரில் ஈரமாக இருக்கிற சமயத்தில் இந்த பர்ஃப்யூமும் உள்ளே போகும்போது தலைவலி, ஸ்கின் அலர்ஜி, கேன்சர் எல்லாம் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இந்த செகண்ட் லேயரில். இந்த தேர்ட் லேயர் வந்து வேஸ்ட் காட்டன், யூஸ்டு காட்டன் ரெனிவேட் பண்ணுறது. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்டல் எல்லாம் ரெனிவேட் பண்ணும்போது நம்ம தூக்கி எறிகிற அட்டைப்பெட்டி, இந்த காட்டன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங் இதெல்லாம் பண்ணி ஊற வைப்பாங்க. ஊற வச்சு அந்த காட்டனை எடுத்து இதில் ஒரு லேயராக வைக்கிறாங்க. அதற்கு மேலே வந்து ஒரு ஜெல் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஜெல் தான் வந்து அது நம்மளோட பிளட்டை வந்து உறிஞ்சிக்குது. ஓகே, அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஜெல் என்ன ஜெல்னா சிலிக்கான் ஜெல். இது வந்து ரொம்ப ஆபத்தான ஜெல். ஒரு ஸ்கின்ல வந்து ப்ரீத்திங் இருக்கக்கூடிய ஒரு பர்சனலான ஒரு இடத்துல இந்த ஜெல் நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது மலட்டுத்தன்மை வரும் பெண்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம், வெள்ளைப்படுதல், பாடியில் ஓவர் ஹீட் ஆகிறது, தலைவலி வர்றது, வாமிட்டிங் சென்ஸு, அதெல்லாம் இந்த சிலிக்கான் ஜெல்லில் இருக்குது. இந்த டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங் இதெல்லாமே சம் பர்சன்டேஜ் இருக்கும் இந்த காட்டனில்.
ப்ரீத்திங் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஈரம் இருக்கும் பொழுது அது எல்லாமே சுவாசிக்கும். நம்மளோட பிறப்புறுப்பும் சுவாசிக்கும், நம்மளோட ஒட்டுமொத்த ஸ்கின்னுமே சுவாசிக்கிற மாதிரி தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா பிளட்டில் தேவையில்லாத இந்த டாக்ஸிக் எல்லாம் உள்ளே போய் சேர்ந்துடும். இப்போ கடைசி லேயர் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக், இதுவும் பிளாஸ்டிக் தான். இப்படி இழுத்திங்கன்னா அப்படியே ஒரு பலூன் மாதிரி விரிவடையும். அதே சமயம் இதை எடுத்து இப்படி ஒட்டிட்டிங்கன்னா காற்றோட்டமே இல்லை. காற்றோட்டமே இல்லாத இந்த இடம் என்னாகும்னா, இப்போ நீங்கள் ஒரு வெஜிடபிள் வாங்கி ஒரு உயிரோட்டம் இருக்கிற ஒரு காய் அதை போட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் கட்டி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது வெம்பி போயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்ம இதை வந்து ஒரு 5 நாளைக்கு 24 மணி நேரம் காற்றோட்டம் இல்லாத, இப்போ இதை எடுத்து நான் வாயில் ஒட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கே எல்லாம் புண்ணு வந்துடும் எனக்கு. ஏன்னா அந்த காற்றோட்டம் இல்லை பாருங்கள். அப்போது இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 வயது சிறுமி 6வது தான் படிக்கிறாங்க, அவங்க பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க உடம்புக்குள்ளே போச்சுன்னா அவங்க 25 வயசு வரும்பொழுது திருமண வயதுக்கு வராங்கல்ல, அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை மாதவிடாய் ரிலேட்டடாக பல பிரச்சனைகளை அந்த பெண் குழந்தைங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதுக்கு தீர்வு என்ன? இதுக்கு ஒரு மாற்று விஷயம் என்னன்னா தான் அதுதான் ஃபெமி. இப்போ 100 ml இதில் அப்ளை பண்ணோம், ஒரு இடத்துல கூட வாட்டருக்கு வந்து வெளியாகலை. இப்போ இதில் ஒவ்வொரு லேயராக நம்ம பிரிக்கிறோம். இதில் மொத்தம் வந்து 9 லேயர் இருக்குது நமக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு கவரையும், இப்போ இந்த பேக் இருக்குன்னா இந்த பேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனாக பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு லேயர். இது வந்து ஒரு ஸ்கின் மாதிரியே இருக்கும். இப்போ இது ஒரு லேயர் ஸ்கின் எப்படி இருக்குது அதே மாதிரியே இருக்கும். இது மோதிச்சுன்னா, இது உராய்ந்ததுன்னா நமக்கு எந்த விதமான ஸ்கின் டேமேஜ் ஆகாது, கலர் சேஞ்சிங் கருப்பு கலர்லாம் மாறாது, தொடையில் வந்து எந்த விதமான புண்களோ ரேசஸோ இல்லை பேர்னிங் சென்ஸோ வராது. இது வந்து ஒரு காட்டன் லேயர். இது வந்து ஃபஸ்ட்டு லேயர். ரொம்ப முக்கியமான லேயர் தான் இந்த லேயர். இதில் வந்து 5 விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த லேயரில். நம்ம ஏன் ஃபெமினைனுக்கு மாறணும்னா இந்த விஷயத்துக்காக தான் மாறணும். இந்த 5 விதமான குணங்கள் என்னென்னா ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். இந்த 5ம் இதில் இருக்குது. இது இருக்கிறதுனால என்ன யூஸுங்க? இந்த 5 விதமான விஷயம் இதில் ஏன் வச்சுருக்காங்க, இதை இருக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் வெளியில் வரும்பொழுது, ரத்தம் வெளியில் வரும்பொழுது எனக்கு மனம் சோர்வாக இருக்கும், எனக்கு டிப்ரெஷன் இருக்கும், என்னால் என் வேலையை செய்ய முடியாது, எனக்கு வந்து நான் ஃபுட்டும் அவ்வளோ ஹெல்த்தியாக எடுத்துக்க மாட்டேன், எனக்கு ஓய்வும் இல்லை. அப்போ என் உடல் ஒரு 5 நாளைக்கு சோர்வில் இருக்கும். வரத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு சோர்வாக இருக்கும், முடிஞ்சு ஒரு 3 நாள், கிட்டத்தட்ட 10 நாள். இப்போ இந்த 5 விதமான குணங்கள் உள்ளே இருக்கிறதுனால மனச்சோர்வு இருக்காது. ஆக்சிஜனோட அளவு பிரெயின் வரைக்கும் எனக்கு எடுத்துகிட்டு போய் இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ணும். உள்ளே இருக்கிற ஹார்மோன், இப்போ ஹார்மோன் அப்படின்னா எண்ணங்களால் பாதிப்பாகக்கூடிய விஷயங்கள் இருக்காது, அது பேலன்ஸ் ஆகும். முடிவெடுக்கிற திறன், என்னோடய உற்சாகம், இது எல்லாமே பேலன்ஸாக இருக்கிறதுனால நான் பீரியட்ஸில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வே எனக்கு இருக்காது, நான் எப்பவும் போல் இருப்பேன். அப்போ இந்த 10 நாள் வந்து எனக்கு அந்த விஷயமே நடக்கலைன்னா என்னோடய காரியத்தை நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்யலாம். மறக்க வச்சிடும் நான் பீரியட்ஸில் இருக்கேன் அப்படின்ற ஒரு அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காது. அப்போ இந்த 5 டெக்னாலஜி இதில் இருக்கிறதுனால உற்சாகம், ஹார்மோன் பேலன்சிங், பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய, இப்போ வெளியில் வர பிளட்டு இப்போ 100 ml அப்ளை பண்ணோம், லாக் ஆகிடுச்சு இல்லைங்களா, வெளியில் பாருங்கள் ஈரமே இல்லை. அப்போ இந்த ரத்தம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காற்று பட்டதையும் அந்த ரத்தம் வந்து பாக்டீரியாவை உருவாக்கும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், டைம் ஆக ஆக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆனயான் வந்து அந்த பாக்டீரியாவை கில் பண்ணிகிட்டே இருக்கும், மல்டிப்ளை ஆகாது. அதனால நான் லென்த்தி டைமு நான் வச்சுக்கலாம். அப்போ அமௌண்ட் வகையில் பார்த்தீங்கன்னா இதில் 4 பேடு நான் மாற்றுற பக்கம், நான் இதில் ஃபெமினைனில் 1 மாற்றினா போதும். அதே சமயம் கெமிக்கல், பிளாஸ்டிக், கலரிங், பர்ஃப்யூம் இதிலிருந்தும் என்னை காப்பாற்றிக்கலாம். இப்போ இந்த 5 டெக்னாலஜி இருக்கிற ஸ்ட்ரிப் இது தான். இப்போ இதில் இருக்கக்கூடிய அடுத்த லேயர் வந்து காட்டன் லேயர். இந்த காட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீப் மாதிரி இருக்கும். இப்போ இந்த காட்டனுக்கும் இதில் இருக்கிற காட்டனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற காட்டனை எடுத்து நீங்கள் ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இது அப்படியே இதில் டயாக்சின், குளோரின் இருக்கிறதுனால அந்த தண்ணி முழுவதும்
அப்படியே எல்லாமே கரைஞ்சி மெர்ஜ் ஆகிடும் இந்த காட்டன். இப்போ நம்மளோட காட்டனை போட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் காட்டன். இந்த ஃப்ரெஷ் காட்டன் என்ன பண்ணுன்னா அப்படியே கர்ச்சீப் மாதிரி நீங்கள் இதை மடித்து கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா இப்படியே தான் இருக்கும். இந்த உருவம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகே. அப்போ இதில் எந்த விதமான கெமிக்கல் கண்டென்ட்டு இல்லை, இதில் ஈரமும் இல்லை. இது வந்து ஒரு லேயராக இருக்குது. அடுத்து இது வந்து ஏர்லைடு பேப்பர். இந்த ஏர்லைடு பேப்பர் இது எல்லாமே மொத்தம் 9 அடுக்குகளுமே நமக்கு காற்றோட்டம், ஏர் சர்க்குலேஷன் வந்து போகும். அடுத்து இதில் இருக்கிற ஜெல், இந்த ஜெல்லை வந்து இந்த ஏர்லைடு பேப்பரால் தான் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே தான் அந்த 100 ml அடங்கி இருக்குது. ஓகே. இப்போ இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ அமுத்துனாலும், நான் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கேன், இல்லை நான் ஒரு டான்ஸர், நான் வந்து நிறைய ஹெவி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கூட இதிலேருந்து ட்ரெஸ்க்கோ ஸ்கின்க்கோ வராது. இப்போ நான் வந்து மீண்டும் இன்னொரு, இப்போ ஏற்கனவே 100 ml நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ நான் இன்னொரு ஒரு 100 ml அப்ளை பண்ணுறேன், 200 ml, இப்போ 50 ml நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம கொடுக்குற பணம் அதுக்கு வந்து மதிப்பு இருக்கா? நான் ஒரு பேடு வாங்குகிறேன், இந்த ஒரு பேடோட விலை 25 ரூபா அப்படின்னா 25 ரூபாய்க்கு அது வேல்யூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு 50 ml. இப்போ மொத்தம் இதில் வந்து நான் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கிறேன்னா 200 ml அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதே நம்ம மார்க்கெட்டில் இருக்குது இல்லைங்களா, அதில் பாருங்களேன். இப்போ இன்னொரு 50 ml எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜெல், இதில் எடுத்த ஜெல் இங்கே இருக்குது, இதையும் எடுத்து வைக்கலாம். இதுலேயும் 100 போட்டிருக்கோம், எகைன் இன்னொரு 50 ml நான் போடுறேன். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம இதிலேருந்து தண்ணி பிழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இது எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் இது உறிஞ்சிக்கிற தன்மை வரவே வராது. இப்போ கையில் எடுத்தோன்னா இப்படி புழிஞ்சிங்கன்னா தண்ணி வெளியே வரும். அந்த மாதிரி தான் இது ஃபுல் டே வச்சுருந்தாலும் அது கெப்பாசிட்டி அவ்வளோ தான். இப்போ நம்ம ஃபெமியில் வந்து 200 ml அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு ட்ராப் கூட வாட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ அமுக்குனீங்கனாலும் தண்ணி வெளியே வராது. ஒரு ஈரப்பதம் தான் இருக்கும், ஒரு மாய்ஸ்சரைஸ் மாதிரி ஈரப்பதம் தான் இருக்கும். ஆனால் இப்படி புழிஞ்சு வாட்ரு வெளியே வராது. இப்போ எவ்வளோ புழிஞ்சாலும் இதில் இருக்கிற ஜெல் வந்து லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னா இதுதான் லாக்கிங் சிஸ்டம். அப்போது எனக்கு எந்த விதமான பயம் இருக்காது, தாழ்வு மனப்பான்மை இருக்காது, ஒரு கூச்சம் இருக்காது, நான் பீரியட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அலாரம் வந்து எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காது. அப்போ இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம ஃபெமினைனில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த டெமோ மூலம் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து 200 ml வாட்டர் இருக்குது, உறிஞ்சிக்கிச்சு. அது இல்லாமல் இது எல்லாமே சர்ஜிக்கல் காட்டன், ஏர்லைடு பேப்பர், 5 விதமான மருத்துவ குணங்கள், இது எல்லாமே நம்ம பேடில் இருக்குது. இது வந்து கடைசி லேயர். இந்த லேயர் வந்து ஒரு காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு லேயர். இது மேலே இருக்கிற கம்மு வந்து இண்டஸ்ட்ரியல் கம்மு கிடையாது. இப்போ இங்கே இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் கம்மு, அதாவது அது பேண்டீஸில் ஸ்டிக் ஆகும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பேண்டீஸை வாஷ் பண்ணாலும் அந்த கம்மு வந்து போகாது. அப்போ அதாலேயும் இன்ஃபெக்ஷன் இருக்கும். நம்மளோடது வந்து ஃப்ரூட்ஸ் கம், ஸ்டிக் ஆகிக்கும் பேண்டீஸில். ரிமூவ் பண்ணிவிட்டு பேண்டீஸை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கம்மு வந்து ட்ராவல் ஆகாது. அப்புறம் இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல எப்படி ரோமங்கள் இருக்குது. ஏன் ரோமங்கள் இருக்குன்னா இந்த ரோமங்கள் மூலமாக நமக்கு சுவாசம் உள்ளுக்குள்ளார ப்ரீத்திங் நடக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் டாட்டாக வச்சுருக்கோம். இந்த டாட்டாக இருக்கிறதெல்லாம் எதுக்குன்னா ப்ரீத்திங் இருக்கும். ஒரு பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காது, சஃபகேஷன் இருக்காது, எனக்கு மூடு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நம்மளோட பேடை இடையில வச்சு அந்த 9 லேயரையுமே அப்படியே கவர் பண்ணி மேலே வந்து ஒரு டம்ளரை மூடி வச்சிட்டோம்னா அந்த கொதிக்கிற தண்ணியிலேருந்து அந்த ஸ்டீம் ஆவி வந்து மேலே வந்து அந்த ஃபுல் டம்ளர்லேயும் படிகிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான். இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி வந்து அதாவது பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். அது மாதிரி ரப்பர் மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, அப்படி வராது. அப்போ இதை நீங்கள் தூக்கி மண்ணில் போட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இப்போ நம்ம பேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி பேக்கிங் தான் இருக்குது. மொத்தம் வந்து நமக்கு 4 சைஸில் இருக்குது. இது வந்து 320 mm, இது வந்து இந்த சைஸ் வந்து 410, இது வந்து 410, இது 280 mm. இது வந்து பேண்டி லைனர். பேண்டி லைனருங்கிறது என்னென்னா ரெகுலர் யூஸ்.
டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் மறுபடியும் சொல்கிறேன். இதில் 10 பீஸ் இருக்கும். இதில் இருக்கிறது தான் நம்ம இப்போ டெமோ பார்த்தோம். பேக்கிங்கோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இப்படி பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே தான் இருக்கும். நம்ம வேணுங்கும் போது எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட FDA என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குது, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இங்கே பேக்கிலே இருக்கும். FDA சர்டிஃபிகேட், CE சான்றிதழ், ISO, ப்ராடக்டோட குவாலிட்டி, இதுக்கு ஏன் மாறணுங்கிற விஷயம், எத்தனை லேயர் இருக்குது, எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, இது எல்லாமே இந்த பேக்கெட் கவர்லேயே இருக்குது. இது வந்து எக்ஸல் அப்படிங்கிறது ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தி வரவங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து எல் சைஸு. இதில் 12 பீஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி எல்லா கவருமே இருக்கும். கொஞ்சம் சைஸு சின்னது. இது வந்து எல் சைஸு. இது வந்து XXL. இது 410 mm, ரொம்ப பெருசு. இப்போ ஓவர்ஃப்ளோ, நம்ம வந்து இதில் மெனோபாஸில் இருக்கேன், டெலிவரி டைமில் இருக்கேங்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ராவலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேடு வந்து ரெகுலர் யூஸ் எதுக்கு? பீரியட்ஸ் டைம் தானே பேடு யூஸ் பண்ணும். ரெகுலர் யூஸ் எதுக்குன்னா, இந்த 5 மருத்துவ குணம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து டாக்ஸிக் அப்படிங்கிறது, நம்ம கீரை சாப்பிட்டா கூட டாக்ஸிக் இருக்குது. இன்றைக்கி மருந்து அடித்து தான் வருது எல்லா பொருளுமே. காய்கறியிலேருந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே மருந்து தெளிக்காமல் வர்றதே கிடையாது. அப்போ நம்ம சாப்பிட்றோம், அதில் கூட டாக்ஸிக் இருக்குது. இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டா கூட டாக்ஸிக் இருக்குது. அப்போ பெண்கள் வந்து கர்ப்பப்பை எடுத்தவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஜென்ஸு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிகரெட்ஸ் குடிக்கிறாங்க, இல்லை மது அருந்துறாங்கன்னா கூட அது டாக்ஸிக். ஆல்கஹால் வந்து ரத்தத்தில் கலக்கும். அப்போ இந்த ரெகுலராக பேண்டி லைனர் யூஸ் பண்ணாங்கன்னா அதிக நாள் வாழலாம். ஏன்னா நமக்கு ஆக்சிஜனோட அளவு இன்க்ரீஸ் ஆகி ப்ரீத்திங் நல்லா இருக்கும், நல்லா தூக்கம் வரும், அப்புறம் கொழுப்பு கரையுது. நிறைய விஷயம் இதில் நல்லது இருக்குது. பேண்டி ஆண்கள் பெண்கள் 2 பேரும் எல்லாருமே பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஷூ சாக்ஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். காரில் ஏசி காரு நம்ம எல்லாம் ஃபுல்லாக விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு தானே ஓட்டுறோம். அந்த ஆக்சிஜன் அளவு வந்து நல்லா கிடைக்கிற இடத்துல எங்கே வேணுமோ, இப்போ இந்த ரூம்னால் இந்த ரூமில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். எல்லா ஜன்னல் எல்லாம் அடைச்சி வச்சுருக்கோம். ஏர் சர்க்குலேஷன் நம்மளோட சுவாசம் தானே போயிட்டே இருக்கும். அப்போ இது அடைச்சிச்சுன்னா நல்ல ப்ரீத்திங் கிடைக்கும். இது வந்து மல்டி, எல்லாருமே சிறுவர்கள், குழந்தைங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த ரெகுலர் யூஸ் பேடை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பும் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்லேருந்து நம்ம பண்ணலாம்? நம்ம 3000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீலிங், உங்கள் பீரியட்ஸ், இத்தனை நாள் நீங்கள் பீரியட்ஸில் இருந்தீங்கல்ல, இப்போ ஃபெமினைனுக்கு மாறி ஒரே ஒரு பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். எப்படி நல்லதுன்னா, இத்தனை நாள் பீரியட்ஸில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு, ரொம்பவே ஹாப்பினஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இது நல்லா இருக்குது தானே, அப்போ இது 4 பேருக்கு சொல்லலான்னா ஒரு வியாபார வாய்ப்பு. 3000 ரூபாயிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் காலேஜில் போய் இந்த டெமோ காமிக்கலாம். இது ஒரு நல்ல காரியம் தானே. இப்படி ஒரு கெமிக்கல், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக், இப்படி இருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணும் பொழுது செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்குள்ளே போக வேண்டாமே. நல்ல நாப்கினுக்கு யூஸ் பண்ணால் இது என்ன ஆகும்னா, கர்ப்பப்பையை பாதுகாக்குது. அந்த சினை முட்டை, கருமுட்டை நல்லா உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ நல்ல ப்ராடக்டை யூஸ் பண்ணால் 25 வயசு வரும்பொழுது அவங்க குழந்தைய அவங்க சொந்தமாக அன்பால் பெற்று எடுத்து வளர்த்தலாம். செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போக வேண்டாம். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இப்போ எங்களோட இணைஞ்சு ஒரு 200 ஸ்டாக்கிஸ்ட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 6000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த இவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் இது ஒரு சின்ன நம்பர் தான். நிறைய பேர் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, வியாபாரம்னாவே நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன் பயம் வருதுன்னா, நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? தொழில் அப்படின்னாவே கூடவே வர்றது நஷ்டம். இப்போ உங்களுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லித்தரோம், ட்ரைனிங் எடுத்து தரோம், ப்ராடக்ட் ட்ரைனிங் தரோம். நீங்கள் வாங்க. 3000 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு 3000ங்கிறது முதலீடு இல்லை. நீங்கள் 3000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் 15 பாக்கெட் தரோம். இது வந்து எப்படி முதலீடு ஆகும்? பர்ச்சேஸ் தானே பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்களோட டெலிகிராம் மீட்டிங், ட்ரைனிங் எல்லாத்துக்கும் வாங்க. உங்கள் நேரத்தை முதலீடு செய்யுங்க, கற்றுக்கோங்க. ஒரு 50 பாக்கெட் ஒரு 50 நபர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதுவே 100 இருந்ததுன்னா, அதுவே 1000 இருந்தால், அதுவே 5000 இருந்தால், அது மாதிரி தான் எங்களோட இணைந்திருக்கிற பெண்கள் ஒரு 3000 ஆரம்பித்து இன்றைக்கி 5000 பாக்கெட் வரைக்கும் ஒரு மாதத்தில் அவங்க
அவங்களோட விற்பனை களத்தை உருவாக்கி 5000 பெண்களுக்கு கொண்டு போய் சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், என் பெயர் சிபி சந்திரா. நான் ஸ்ரீ பூர்ணமதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். நான் 37 வருஷமாக ஸ்கூல் நடத்திட்டுருக்கேன். ஏழை குழந்தைங்களுக்காகவும் அப்பா இல்லாத குழந்தைங்களுக்காகவும் நான் மிக மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2008 இந்த நாப்கின் இதுக்கு வந்தேன். 2000 நான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த நாப்கின் மருத்துவ குணம் உடையது அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அதை நம்ப முடியல. ஒரு வருஷம் ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணினேன். அதோடைய ரிசல்ட் எனக்கு மிராக்கிளாக இருந்தது. அதிலிருந்து நான் இதை ஆத்மார்த்தமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்கூல் காலேஜுக்கெலாம் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக போயிட்டுருக்கிறேன். எங்கே பெண்கள் கூட்டம் இருக்கோ 10 பெண்கள் இருந்தாலும் நான் இதை பற்றி அவங்ககிட்ட பேசுகிறேன். ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். நான் மார்க்கெட்டில் கிடைக்கிற தரம் இல்லாத சான்றிதழ் இல்லாத ரீசைக்கிளிங் நாப்கினை யூஸ் பண்ணி நிறையா கர்ப்பப்பை பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறையா அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு தீர்வு. ஃபெமினைன் நாப்கின் ஒரு மருத்துவ குணம் உடையது. அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குது. பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குது. நான் இதை ஒரு 3000 ரூபா போட்டு முதலீடு போட்டு இதில் உள்ளே வந்தேன். இப்போ நான் மாதம் 5000 பேக்கெட்ஸ் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு சிங்கிள் பேக் கேட்டாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சிங்கிள் பேக் கேட்டாலும் கொடுப்போம். எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் வந்துடும். எவ்வளோ நாளுங்க உங்களுக்கு கிடைக்கும்? 1 or 2 days. அடுத்த நாளே கிடைக்கலாம், இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கலாம். நீங்கள் பிஸ்னஸாக வரதுனாலும் 3000 + ஒரு 50 ரூபா கொரியர் சார்ஜ் 3500 ரூபா கட்டினீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வரலாம். நீங்கள் ஸ்டாக்கிஸ்ட்டாக எடுக்கணுன்னா 1000 பேக்கெட்ஸ் எடுத்தால் ஸ்டாக்கிஸ்ட்டு அப்படி எடுத்தும் உள்ளே வரலாம். நீங்களும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். இது ஒரு புண்ணியத்தை கொடுத்து அருளாதாரத்தில் ஒரு பொருளாதாரம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் இந்த யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நீங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.